கொழும்பு நகரை அண்மித்து இன்று விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2026 புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளி மாகாணங்களிலிருந்து பெருந்திரளான மக்கள் வாகனங்களில் இன்று கொழும்பு நகருக்கு விசேடமாக காலிமுகத்திடல் பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எனவே அவ்வாறு வரும்போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் போலீசாரால் இவ்வாறானதொரு விசேட போக்குவரத்து திட்டம் மற்றும் பாதுகாப்பு திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு விசேடமாக கொழும்பு நகரின் கோட்டை, புறக்கோட்டை, கொம்பனி தெரு, மருதானை, கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி மற்றும் கருவாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இவ்வாறு அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் இன்றைய தினம் இந்த போலீஸ் பிரிவுகளில் வழமை போன்று வாகன போக்குவரத்து இடம்பெறும் எனவும் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பத்திற்கேற்ப பின்வருமாறு வாகன போக்குவரத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காலி மத்திய வீதி ஊடாக கொழும்பிலிருந்து வெளியேறுதல், NSA சுற்றுவட்டம், காலி மத்திய வீதி, பாலதக்ச மாவத்தை சந்தியில் இடப்புறமாக பாலதக்ச மாவத்தை, அலியா நான சுற்றுவட்டம், மாக்கன் மாக்கார் மாவத்தை, காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் ஊடாக கொள்ளுப்பட்டி நோக்கி பயணித்தல். காலி மத்திய வீதி, காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் பாலதக்ச மாவத்தை சந்தி வரையும் அங்கிருந்து முன்னோக்கியும் செல்லுதல். காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து மாக்கான் மாக்கார் மாவத்தை ஊடாக அலியானான சுற்றுவட்டம் நோக்கியோ அல்லது அலியானான சுற்றுவட்டத்திலிருந்து பாலதக்ச மாவத்தை ஊடாக காலி மத்திய வீதிக்கோ பயணிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலதக்ச மாவத்தையின் குறுக்கு வீதிகளிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் வலதுபுறமாக திருப்பி அலியானான சுற்றுவட்டம் ஊடாக கொழும்பிலிருந்து வெளியேற முடியும் என்பதுடன் காலி மத்திய வீதிக்கு குறுக்கு வீதிகளிலிருந்து நுழையும் அனைத்து வாகனங்களையும் வலதுபுறமாக திருப்பி NSA சுற்றுவட்டம் நோக்கி பயணிக்கச் செய்தல். மேற்கூறிய போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது கொழும்பு நகரின் நடைபாதைகள் மீது பிரதான வீதிகளை மறிக்கும் வகையிலும் எந்த ஒரு வாகனத்தையும் நிறுத்தி வைப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்பதுடன் அவ்வாறான வகையில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக சுமார் 1200 போலீஸ் உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கொழும்புக்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக பின்வரும் வாகன தரிப்பிடங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு அந்த வாகன தரிப்பிடங்களில் சுமார் 5900 வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கோட்டை போலீஸ் பிரிவின் பேரவாவிக்கு அருகிலுள்ள பாலதக்ச மாவத்தை MOD வாகன தரிப்பிடம், கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, வெள்ளவத்தை கரையோர வீதிகள், கோட்டை மற்றும் மருதானை போலீஸ் பிரிவுகளில் DR விஜயவர்தன மாவத்தை, கொம்பனி தெரு போலீஸ் பிரிவின் பெசன்ஸ் வீதி, வெளியேறும் ஒழுங்கை மற்றும் காலி வீதி, வெள்ளவத்தை சவோய் அருகில் இருந்து காலி வீதி, பகத்தலே வீதி சந்தி வரையிலான வாகன தரிப்பிடங்களில் மற்றும் கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் ஆனந்த குமாரசுவாமி மாவத்தை, தாமரை தடாக சுற்றுவட்டத்திலிருந்து நூலக சுற்றுவட்டம் நோக்கி உள்நுழையும் ஒழுங்கை, கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் FR சேனாநாயக்க மாவத்தை, கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் ரீட் மாவத்தை, ரீட் ராஜகாரிய சந்தியிலிருந்து ரீட் தர்ஸ்டன் சந்தி வரையிலான வீதியின் வலப்புறம், கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் சுதந்திர மாவத்தை, சுதந்திர சுற்றுவட்டத்திலிருந்து சுதந்திர சதுக்கம் வரையிலான வீதியின் வலப்புறம், கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் மெட்லண்ட் பிரதேசம், கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் இலங்கை மன்ற கல்லூரி வீதி உள்ளிட்ட இந்த இலவச வாகன தரிப்பிடங்கள் மற்றும் வீதிகளின் இருபுறங்களிலும் கட்டணம் அறவிடப்படாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு புறக்கோட்டை போலீஸ் பிரிவின் பெஸ்டியன் மாவத்தை பழைய மெனிங் சந்தை வாகன தரிப்பிடம், கோட்டை போலீஸ் பிரிவின் விமல தர்மசூரிய மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகிலுள்ள வாகன தரிப்பிடம், கோட்டை போலீஸ் பிரிவின் ராசிக் பரீத் மாவத்தை ஏமாஸ் வாகன தரிப்பிடம், DR விஜயவர்தன மாவத்தை லேக் ஹவுஸ் வாகன தரிப்பிடம், கோட்டை போலீஸ் பிரிவின் லேலன் பேஸ்டியன் வீதி, கோட்டை போலீஸ் பிரிவின் பிரிஸ்டல் வீதி, கோட்டை போலீஸ் பிரிவின் டியூக் வீதி, கொம்பனி தெரு போலீஸ் பிரிவின் யூனியன் பிளேஸ், டோசன் வீதி சந்தி, எக்ஸட் டவர் வாகன தரிப்பிடம், மருதானை போலீஸ் பிரிவின் காமினி சுற்றுவட்டம், சென்ட் கிளமெண்ட் வாகன தரிப்பிடம் உள்ளிட்ட வாகன தரிப்பிடங்களில் கட்டணம் செலுத்தும் அடிப்படையில் வாகனங்களை நிறுத்துவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது.